நெல்லை கிழக்கு மாவட்டம் திமுக செயலாளர் ஆவுடையப்பன் நெல்லையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று நிருபர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை தமிழக முதலமைச்சர் பெற்றுத் தந்துள்ளார். இதன் காரணமாக தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னணி மாநிலமாக திகழ்கின்றது. அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திகழ்ந்து வருகிறார். உச்சநீதிமன்றத்தில் இருந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுத் தந்துள்ளதால் பாஜக ஆளாத மாநிலங்களில் உள்ள பிற கட்சி தலைவர்களும் அங்குள்ள மக்களும் தமிழக முதலமைச்சரை புகழ்கின்றார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் நல்ல பல திட்டங்களை முதலமைச்சர் தந்துள்ளார். மாநிலத்தில் சுய ஆட்சியை பாதுகாத்தவர் என்ற பெருமையை முதலமைச்சர் எட்டியுள்ளார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. மக்களாட்சியை காக்கும் தீர்ப்பை முதலமைச்சர் நமக்கு பெற்றுத் தந்துள்ளார். இதேபோல் நீட் தேர்வுக்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனுவை தாக்கல் செய்து அதிலும் முதலமைச்சர் வெற்றி காண்பார். இவ்வாறு அவர் கூறினார். தீர்ப்பு ஆளுநருடைய மெத்தன போக்கு, பிஜேபி அல்லாத சர்க்கார்கள் மீது விரோதமான நிலையில் எதிராக செயல்படக்கூடிய நிலையில் ஆளுநருடைய செய்கையை சட்டத்துக்கு புறம்பானது, நீதிக்கு புறம்பானது என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கு ஏற்ப உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஆளுநர் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலங்கடத்தி வந்ததை தவறு என்று சுட்டிக்காட்டுகின்ற வகையில் தீர்ப்பை பெற வேண்டும் என்ற நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் நீதி கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆளுநர் பிஜேபி அரசினுடைய ஒரு ஏஜெண்டாக தமிழ்நாட்டில் செயல்பட்டாரே ஒழிய ஆளுநர் என்ற எல்லோருக்கும் நடுவராக இருந்து செயல்பட வேண்டும் என்பதை மறந்து தற்போது இருக்கின்ற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செயல்பட்டு வந்தார். பத்து மசோதாக்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புகைக்கு அனுப்பப்பட்டும் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் அரசியலமைப்பு சட்டம் 200 கீழ் as soon as possible என்ற ஒரு வார்த்தையை அதில் இருப்பதை பயன்படுத்தி அதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அதில் காலக்கெடு இல்லை
எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோதான் செய்ய வேண்டும் என்று தான் இருக்கிறது என்ற உணர்வோடு அவர் செயல்பட்டு வந்தார். அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 200 as soon as possible என்று சொல்லியிருப்பது அவர்கள் இஷ்டம் போல காலத்தை எடுத்துக்கொள்வதற்கு அல்ல. அதை தவறாக புரிந்து கொண்டு இரண்டு வருஷம் 3 வருஷம் என்று ஒப்புதல் அளிக்காமல் தன் கையிலே வைத்திருந்தது மாபெரும் தவறு என்பதை இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மாநில அரசால் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு காலக்கெடுவையும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. ஆர்டிகிள் 200 அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 200 as soon as possible என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் குறிப்பிடப்பட்டிருப்பதை ஆளுநர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை அனைத்து மாநில அரசுகளும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில அரசுகளும் ஆளுநருடைய போக்கை கண்டித்து விவாதத்திற்குட்பட்டதாக இருந்து வந்தது. தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைய உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் மூலமாக அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், இவ்வளவு காலகட்டத்திற்குள் நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற வரைமுறையை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியதன் மூலமாக தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அனைத்து மாநில அரசுகளுக்கும், குறிப்பாக பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு ஒரு பெரும் பாதுகாப்பாக அமைந்திருக்கிறது. மக்கள் நல திட்டங்கள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருப்பதை மக்கள் மகிழ்ச்சியோடு ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறார்கள். வருகின்ற 2026 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் ஆட்சி
ஓங்கி வர வேண்டும் என்ற உணர்வோடு மக்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.